இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 11வது நம்பிக்கை நம்பிக்கை அண்டு துரோகம். எப்படி நம்பிக்கை துரோகமாக மாறுது, துரோகத்திலேருந்து எப்படி நம்பிக்கையாக மறுபடியும் மாறுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையை பார்ப்போம். நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்ன? ஒருத்தர்கிட்ட பழகுறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொல்லிட்டோம்னா அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க. அப்போ இடையில நம்ம நிற்கிறது என்ன வேலை சொல்லுவாங்கன்னா, இங்கேருந்து அங்கே சொல்கிறியா, இது நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா நம்பிக்கை வந்து எல்லாருக்கிட்டையுமே இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்கிட்டையுமே நம்பிக்கையே இல்லை. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா எடுத்துக்கணும் அது நம்மக்கிட்டே கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அந்த நம்பிக்கையை டக்குன்னு கூடக்கிறவங்களே டக்குன்னு உடச்சி விட்டுறாங்க. அப்படியே நம்மளை ஒவ்வொரு தொழிலும் சதிக்கு விட்டுறாங்க. ஏன்னா இப்போது முன்ன பின்ன தெரியாத 3வது மனிதர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டயே நம்ம நம்பிக்கை சொல்லுவோம். பட் அவங்க நம்மக்கிட்ட வந்து அதை சொல்ல மாட்டாங்க, நாமளும் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம். இந்த நம்பிக்கை வந்து எப்படின்னா பல உறவு அப்புறம் வந்து நட்பு, அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறவங்க 100 பேர் 1000 பேர்த்த பார்ப்போம் ஒரு நாளைக்கு. அவங்ககிட்ட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். அந்த நம்பிக்கையை அவங்க கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளை நல்லது சொல்கிறாங்களா, அது என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை இல்லை. மற்றவங்களுக்கு போய் சொல்கிற பற்றி அவங்க மேலே வச்சுக்கிற நம்பிக்கை நீங்களே ஃபைல் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்பிக்கை வந்து ஒரு நிறைய இடத்துல நம்ம அடிப்படுறோம்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸால் தான் அடிப்படுறோம். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸால் தான் நம்ம அடிப்படுறோம். இப்போ இருக்கிற இந்த ஏஜ்லலாம் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாலாம் நீங்கள் அடியே பட மாட்டீங்க. அவங்க பெரியவங்களாம் டக்குன்னு நம்மளுக்கே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஏஜ்லாம் கண்டிப்பாக நட்பால் மட்டும்தான் நம்ம அடிப்படுவோம். ஏன்னா இவ்வளோ வருஷம் பழகிருந்தாலுமே அந்த ஞாபகம்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையே டக்குன்னு போயிட்டு அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது சொல்லிட்டு அது அப்படியே ஒரு கர்மா மாதிரி அப்படியே உருவாகி இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு வந்து அவங்களே சீலடிச்சிருது நம்மள. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஓகேவா, நீ உனக்கு உனக்கும் அதே தான், நீ உனக்கு யாருன்னு தெரிஞ்சால் போதும், எங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஏன்னா இந்த காலத்தில் நம்பிக்கைன்றது நிறைய இடத்துல தப்பு பண்ணிட்டான், நல்லது செஞ்சுட்டான், ஒரு நல்ல ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போய் சொல்கிறான்னா அவளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஒரு ப்ரூஃபே காட்டினாலும், ஒரு உண்மையே அந்த ப்ரூஃபே காட்டினாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒருத்தர் மேலே ஃபுல்லாக ஒருத்தர் மேலே உற்று நோக்கி அன்பு வச்சுட்டாங்கன்னா அவன் என்ன தான் பண்ணாலும் சரி ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து எங்கள் மேலே வேணால் டக்குன்னு இறக்கிடுவாங்க, ஆனால் அந்த அன்பு வச்சுக்கிறதுக்கு மேலே டக்குன்னு இறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம நல்லது சொல்கிறோமா கெட்டது சொல்கிறோமான்னு உங்களுக்கு இப்போ புரியாது. எல்லாரும் ஒரு ஸ்டைலில் வச்சுருப்பீங்க, பின்னாடி காலம் சொல்லும் பதில் சொல்லணும். அதனால என்னைக்கு நம்மளை கேட்குறாங்களோ அன்னைக்கே அந்த காலத்தை அப்பயே முடிச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து வளவளன்னு பின்னாடியே ஒரு தற்கொலை மாதிரியே போயிட்டு இருக்கும். அந்த நேம் நம்ம பேரு பாரு, இந்த பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஜென்ரேஷன்ல எல்லாமே மக்கு போன ஏரியான்னு தான் சொல்ல முடியும். நம்பிக்கைன்றது எல்லா இடத்துலையும் அடிப்பட்டு தான் வரும். யாருக்கிட்ட முதல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்பிக்கை யாருக்கிட்ட சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. இவகிட்ட சொன்னால் சொல்ல மாட்டாளா அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா, அது கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீ யாரை புதுசாக பார்க்குறியோ அவங்களுக்கு நல்ல சொல்கிறியோ கெட்ட சொல்கிறியோ பார்த்து சொல்லுங்கள். தனியாக பேச கற்றுக்கோங்க. யார்கிட்ட இருந்தாலுமே மொத்தமாக கூட்டத்தில் பேசி மொத்தமாக சேர்ந்து கும்மி விட்ருவாங்க. ஏன்னா நான் வந்த காலத்தில் 2 வருஷமாக பழகிட்டு இருந்திருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட. நான் டக்குன்னு சொன்னது வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் ஒரு பாசத்தில் அன்பால் போயிட்டு மற்றவங்கிட்ட போய் தப்பாக சொல்லிடுறாங்க, மாற்றி இதாகிடுது, அது கன்வே ஆயிடுது. இப்பயும் அதே தான். நான் வந்து ஒருத்தர் கூட பழகணும்னா அதை வந்து ஆப்போசிட்டில் எப்படி போகுதுன்னா அவங்களுக்கு எப்படி கண்ணே ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து 2 வருஷம் பழகினதுக்கு நீ பாசமாக இருந்த, இப்போ நான் உன்னை பிரிஞ்சு போயிட்டேன், அப்போ நீ என்ன பண்ணுற, அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சிடுற. ஓகேவா, அந்த மாதிரி நம்பிக்கையே இந்த ஜென்ரேஷனில் இருக்குது. அதனால் யாரு மேலேயும் நம்பிக்கை வச்சிடாதீங்க. நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் பயந்தே வாழ்வீங்க. அவங்ககிட்ட பயந்து வாழ்வீங்க. நாம் என்னமோ தப்பு பண்ண மாதிரி அவங்களை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நான் அந்த கட்டத்துலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறேன். நம்பிக்கைன்றது யார் மேலேயும் வச்சுக்காதீங்க. இந்த ஏஜ் கரண்ட்ஸில் வந்து கரெக்டாக சொல்கிறேன், யார் மேலேயும் நம்பிக்கை வச்சுக்காதீங்க. எல்லாரும் நண்பர்களா, எல்லாரும் உறவுகளா அப்படின்னு மட்டும் போதும். மீடியம் பாசம், யாரையும் ஃப்ரெண்டு க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கடத்தில் அந்த ஃப்ரெண்டே உனக்கு வந்து நீ பேசின பல வித காரணங்கள் வந்து இன்னொருத்தி ஆட் ஆகும்போது இன்னொரு ஃப்ரெண்டு உங்க கூட 3வது நிமிஷம் வரும்போது அவ என்ன பண்ணுவா, அவகிட்ட போய் சொல்லுவா. அப்போ உன்னோட நம்பிக்கையெல்லாம் டக்குன்னு உடச்சி 3 பேருக்குள்ள கலவர் ஆகும். அந்த நம்பிக்கையெல்லாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா, இதுதான் நம்பிக்கைன்றது. யார்கிட்ட சொல்றதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்பிக்கை எதுக்காக யார்கிட்ட சொல்றன்றதை விட இவங்ககிட்ட சொன்னா நம்ம ஆறுதலுக்கு புரியுமான்னு சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்க மண்டியை கழுவிட்டு போயிடாதீங்க நம்பிக்கைன்னு சொல்லிட்டு வந்துட்டு. அதனால நம்பிக்கை வந்து பார்த்து பயன்படுத்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நிறைய விஷயத்தில் நம்பிக்கை வந்து 0ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி துரோகம், நம்பிக்கை எப்படி துரோகமாக மாறுது, துரோகம் எப்படி நம்பிக்கையாக மாறுதுன்னு 2மே இதில் பார்க்கலாம். எப்படின்னா துரோகம்னா என்ன தெரியுமா, இவ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவகிட்ட நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம்.
இவகிட்ட எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம், இவகிட்ட இவளை அசிங்கப்படுத்தக்கூடாது, அதனால சொல்லிட்டு நாம் நல்லதை செய்வோம், இவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் வந்து இவகிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாம் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவோம், அவங்க கூட செஞ்சு அவங்களே கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த கரெக்ஷன் பண்ணுற இடத்துல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, அதை நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு ரீசைக்கிள் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இவன் நல்லவிலே இல்லை, நல்லவ கெட்டவ அப்படி இப்படின்னு ஒரு நல்ல பேரை வச்சு ஒரு சர்க்கிள் நாம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை தப்பாக போயிட்டு எதாவது யார்ட்டையா ஒருத்தர் கன்வே பண்ணி நம்மக்கிட்ட வந்து அதை கேட்டாங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது வந்து துரோகம்னா டக்குன்னு சொன்னால் மதத்தால் சொல்லலாம். மதத்தில் நிறைய நம்பிக்கை இருக்காது, துரோகத்துலேயோ இதுலேயுமே ஏற்றுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஒருத்தர் வந்து துரோகத்தை வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா, அவள் தப்பே பண்ணாலும் அவள் சரி பண்ணாலும் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக போகும். ஆனால் அவளே என்ன பண்ணுவா, கடைசியில் துரோகம் தருவா. நான் வந்து என்ன நினைப்பேன், இந்த சுற்றி பார்க்கும்போது நான் துரோகம் இல்லை, நீ தான் துரோகம்னு சொல்லிட்டு நாம் ஒரு கன்வே பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்போது அந்த துரோகம் வந்து எப்படி குத்துதுன்னா, 10 பேர்கிட்ட ஒரு 5 பேர்கிட்ட சொல்கிறத விட ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு நம்ம பேசுறது எல்லாம் சொல்லி அந்த நம்பிக்கையே துரோகமாக மாற்றி விட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லும் போது பேச்சு வந்து மாறிடும், அந்த கன்வே வந்து மாறிடும். ஏன்னா துரோகம் நிறைய இடத்துல பார்த்துக்குறோங்க, நிறைய இடத்துல அடி வாங்குறோம், நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஏன்னா இந்த துரோகம் வந்து எங்கே போனாலும் வந்துட்டு தான் இருக்கும். நீ அதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போனோன்னா லைஃப்பில் லிசன் கன்வே பண்ணிட்டு போனால் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா பழகத்துக்கே துரோகம் குத்துவாங்க. அது கூட இருக்கிறவங்களே, கண்டிப்பாக சொல்கிறேன், கூட இருக்கிறவங்களே ஒரு நாள் ஒன்று நல்லா அன்பை காட்டி எல்லாம் பண்ணி பின்னாடி நல்லா ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க, நல்லா செம்மையாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டு அவங்க நல்லா செய்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே அதை கன்வே பண்ணி நம்மளுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, துரோகம், நாமளும் அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம். இதெல்லாம் பண்ணிட்டு நீயே இப்படி மாறியே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து குத்துவாங்க. நிறைய விஷயம் நானும் பார்த்துருக்கேன், என்னோட கட்டத்துலையுமே நிறைய துரோகங்கள் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் சும்மா இப்போதைக்கு ஒரு லிசன் தான், ஒரு 100 பேர்கிட்ட பழகிறோன்னா 100 துரோகம் வந்துட்டு தான் இருக்கும். போய் கேட்கணும், வந்துச்சா வருது போய் கேட்கணும். நீ பண்ணுற தப்பு இல்லைன்னா நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று சொல்லுவேன், பேசிக்கிட்டே தான் இருப்போம். தனிப்பட்ட முறையில் பேசிப்பாரு, எதுக்குமே துரோகம் வராது. 5 பேர் 10 பேருக்கு முன்னாடி பேசணும்னா நீ பேச்சு விடுவேன், நானும் பேச்சு விடுவேன், அவ்வளோதான். துரோகம்னா இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த சின்ன சண்டையிலேயே சின்ன விஷய துரோகம்லாம் வந்துடும். அப்போ ஒரு மொத்தமாக போயிட்டு டும்முன்னு வெடியும் போது என்ன ஆகும், அப்படியே பல விஷயங்கள், பல மூட நம்பிக்கை, பல விஷயங்கள் பட்டப்புன்னு வடிப்பாங்க. அப்போ தான் இதுதான் வந்து அப்படியே பின்னாடி குத்துறதுன்னு சொல்லுவாங்க. முதுகு பின்னாடி குத்துறது, முன்னாடி வந்து குத்த மாட்டாங்க அப்படின்றத நம்ம துரோகத்தை சொல்லலாம். அதே துரோகம் எப்படி நம்பிக்கை மாறுதுன்னா, இந்த துரோகத்தை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தானா அவகிட்ட எடுத்து சொல்லி இப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த உண்மை தெரிஞ்சிடும். அந்த துரோகத்துலேருந்து வெளியே வந்து நம்பிக்கை மாறுவாங்கல்ல, அப்போ வந்து உண்மை தெரிஞ்சிடும்னா ஓகே புரிஞ்சிச்சு, நம்ம மேலே தப்பு, நாம தான் இவ்வளோ நாளைக்கு இந்த பொண்ணை இப்படி தப்பாக புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல தான். உண்மை என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வாங்க. ஆனால் ஏற்றுக்கூடாது, மட்டும் ஏற்றுட்டீங்க அப்போ இன்னொரு நாளைக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்பிக்கை வராது, எதுவுமே வராது, அந்த ஒரு தாட்டே வராது, அது எதுவுமே சொல்கிறதுக்கு வராது. இந்த பொண்ணுன்றது ஒரு ஜஸ்ட்டு இங்கே பார்த்தோம் வந்தோம் அவ்வளோதான் அப்படின்றத ஒரு எதையுமே ஒட்ட முடியாது. உடஞ்சி போனது என்றைக்குமே ஒட்டக்கூடாது. ஒட்டிட்டீங்க நீங்கள் சத்திங்க அவ்வளோதான். எத்தனை வருஷம் இருந்தாலும் அதை ஒட்டக்கூடாது. சும்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஒட்டிட்டீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிட்டீங்க, அடுத்த கட்டத்துக்கு நெருங்கி போகிறீங்க, அடுத்த குழியில் விடுறதுக்கு போகிறீங்க அப்படின்றத அந்த துரோகத்திலே நம்பிக்கையிலே பார்த்துக்கோங்க. ஏன் இதை வந்து யூடியூப் சேனலில் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல யாருக்குமே பாருங்கள், அந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே வந்து இப்போ நான் சொல்கிறதே வந்து நம்பிக்கை எடுத்துப்பீங்களோ துரோகமாக எடுத்துப்பீங்களோ தெரியல. ஏன் என்னோட வாழ்க்கையிலையுமே துரோக நம்பிக்கை எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்குது. அதை பகிர்ந்துக்கிறனால தான் நான் பகிர்றேன். ஏன்னா நம்பிக்கையும் துரோகமும் எல்லாம் மாற்றி கலந்து அடிக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இதெல்லாம் இருக்குது உண்மையான நம்பிக்கை இருக்குது, உண்மையான துரோகமும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, புரிஞ்சுக்கிட்டு போவாங்க, அப்புறம் வந்து பேசுவாங்க, ஒரு லிமிட்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்பிக்கைன்றது யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, புண்படுத்தாதீங்க. மற்றவங்களை புண்படுத்தி புறம் பேசி வாழணும்னு வாழ்க்கையே இல்லை, அது வந்து நல்லதுக்கே இல்லை. உனக்கு டைம் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சன் பேச்சு வந்து நீ வளவலன்னு பேசுவேன், அது நீ புறம் தான் பேசுகிற, நீ நல்லதுக்கு பேசல, நீ தப்பிக்கிறதுக்கு மற்றவங்க வந்து புறம் பேசுகிற. ஓகேவா, எது தப்போ ரைட்டோ நின்று சமாளிங்க. ஓகேவா, நின்று சமாளிக்கிறது தான் கரெக்ட் டிசிஷன். நீ நின்று சமாளிக்காம நீ ஒரு ஃபேஸ் தாட் வச்சிருந்தா அது மாறிடும். நின்று சமாளிச்சாலுமே அந்த நின்று சமாளிக்கலாம். அது பல பேர்கிட்ட அப்படி அப்படி சொல்லல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். எவன் நம்மளை பார்க்குறாளோ, சாப்பிட போகிறோமோ எதுவுமே அப்படியே பார்ப்பான். அந்த கண் பார்வையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ இந்த பொண்ணு நம்ம விஷயத்தை எங்கே கேட்டிருக்கு, ஏடா குடமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் புறம் பேசுவோம். அதெல்லாம் வந்து தேவையில்லாது. உனக்கு வந்து நீ கூட இருந்திருக்கிறியா, நாங்கள் கூட இருக்கிறோம், அதனால எங்களுக்கு தெரியுது. 7-3 தெரியாமல் சும்மா அடிச்சுடுறது அப்போனா அதை நம்பிக்கை. அது எதுவுமே வெளியே அவுட் ஆஃப் பீப்புள்ஸ்கிட்டையுமே வந்து இப்படி தான் நம்பிக்கையே இல்லை. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறது தெரியாது, அப்படி பட்டுன்னு அப்படி பேசிடுறது. எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று அடிபட்டுருச்சா அவ்வளோதான், மறுபடியும் போய் சேராது, கவலைப்படாதீங்க. இன்னொரு இடத்துல அடிபட்டுருச்சா நம்பிக்கை சேராதீங்க, அவ்வளோதான். இப்போ நானும் அதே தான், ஒரு இடத்துல அடிபட்டுனா சேர மாட்டேன், இன்னொரு இடத்துல உடஞ்சி போச்சா அவ்வளோதான், அது வரக்கூடாது. துரோகம் போச்சா, நம்பிக்கை போச்சா அவ்வளோதான், முடிச்சிரு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வேலை, அதை மட்டும் பாரு, அவ்வளோதான்.
ஏன்னா இன்னும் போகிற வேலை வாய்ப்பில் கல்வியில் ஏதாவது ஒன்று இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது ஒரு அக்கா தங்கச்சி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருப்ப நீ அங்கே கூட நீ நம்பிக்கை இருக்காத. நீ பாட்டுக்கு போ. அது என்னைக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கோ அன்னைக்கு வந்து நம்பிக்கை பேசு. உனக்கு நம்பிக்கை என்னைக்கு உன் மேலே நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நம்பிக்கை கரெக்டாக பேசு, கரெக்டாக எடுத்துப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நம்பிக்கை பேசாதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட நம்பிக்கையாக பேசுங்க, ஓகேவா? அப்போ அது தேவையில்லாமல் துரோகமாக மாறி உங்களுக்கு பல மைண்டு பிரச்சனையாக வரும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல அப்படியே டப்புன்னு உடச்சி விட்ருவாங்க. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தப்பாக கண்மையோ 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அதெல்லாம் வந்து கேவலமாக வந்து நம்ம பேர் டேமேஜ் ஆகும், அவங்க பேரும் டேமேஜ் ஆகும். அதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஓகேவா? நம்பிக்கை துரோகன்றது நிறைய கட்டத்தில் போக போக பழகிக்கோங்க. எதுக்கு எடுத்தேன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய 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 ஒரு விஷயம் இருக்குது. ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்புடன் மூவியில் பிரதீப் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவரும் கொஞ்சம் பேசியிருப்பார். நானும் அந்த ஸ்டோரிலாம் வச்சுருக்கேன். அதில் நல்லா பேசுகிறவனா நல்லவனாடா, நல்லா பேசுகிறவனா நல்லவனாக இருப்பானா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நானும் அன்பு வச்சு தான் நல்லா பேசுகிறவனா நல்லவனா எடுத்துக்கிட்டு அந்த நம்பிக்கையோ துரோகையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பேசுகிறது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்பிக்கையை வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை வச்சிங்கன்னா அது உங்களுக்கே பின்னாடி துரோகமாக மாறிடும், ஓகேங்களா? அதனால் துரோகத்தையும் விட்டுருங்க, நம்பிக்கை விட்டுருங்க. நம்புங்க, எல்லாரையும் நம்புங்க. நம்பிட்டு அப்படியே கேட்டு அப்படியே வந்துடுங்க. வந்து 2 நிமிஷம் அவர் சொன்னதை கேட்டு பாருங்கள். உங்கள் மைண்டுக்குள்ளேயே ரிசர்வ் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா விலகிருங்க, அவ்வளோதான். விலகி போயிட்டே இருங்க. அடுத்தவங்களுக்குலாம் நிறைய பின்னாடி டப்புன்னு போட்டுக்கிட்டே இருக்கும் அடி. பெரியவங்களும் சரி சிறுவர்களும் சரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பெருசாகி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ கண்டுக்கவே கூடாது. அமைதியாக போனாலும் தப்பு, வாய் பேசினாலும் தப்பு, எது பேசினாலும் இந்த டைமில் எந்த ஜென்ரேஷனில் பேசினாலுமே தப்பு தான் சொல்லுவாங்க. யார் பக்கம் சப்போர்ட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக பேசி நம்ம பேச போனாலும் கரெக்டாக தப்பாக இல்லையான்னு கரெக்டாக பேசுங்க. ஏன்னா நம்ம பண்ணமா இல்லையான்றத பின்னாடி காலம் சொல்லாது, நம்ம பேசினா மட்டும்தான் காலம் சொல்லும், புரியுதுங்களா? அதனால் கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக இருங்க, அவ்வளோதான். பாய்.